மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒரத்தநாடு கற்பிக்கும் கால்நடை சிகிச்சை வளாகத்தின் செயல்பாடுகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கற்பிக்கும் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். வேளாண் செய்திகளில் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பெருநகர காய்கறி தொகுப்பு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ப்ரூகோலி சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி கிராம வேளாண்மையாளர் கே மூர்த்தி தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய மீனின பகுதியில் புல்கெண்டை. தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். குறுகிய காலத்தில் அதிக மகசூல் மற்றும் வருமானம் தரும் சாகுபடி முறைகளில் காய்கறிகள் சாகுபடி முக்கியத்துவம் பெறுகிறது. வர்த்தக ரீதியில் காய்கறி சாகுபடி செய்வது தற்போதைய தேவையாகவும் உள்ளது. பெருநகர காய்கறி தொகுப்பு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ப்ரோக்கோலி சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி கிராம வேளாண்மையாளர் கே மூர்த்தி அவர்களை சந்தித்த போது இப்போ இந்த வந்து புர்கோலி நாற்றி போடுறதுக்காக தோட்டத்தை இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கு. இப்போ பாதிக்கு இது புர்கோலி போடுறேன், பாதிக்கு இப்போ வந்து கேரட் போட்டிருக்குது, போட்டு எடுக்கிற ஸ்டேஜ். அது தோட்டக்கலை மூலயமா விதை கொடுத்தாங்க, அது விதை போட்டிருக்கோம், சப்சிடி விதை கொடுத்தாங்க, போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த புர்கோலி வந்து நம்ம நாற்று சீட்ஸ் வாங்கி நம்மளே தனியாக விட்டு போட்டான்னா ஒரு 25 நாளில் வந்து இது அந்த நாற்று ரெடி ஆகிடும். ரெடி ஆகி தோட்டத்துக்கு வந்து போட்டான்னா போட்டு ஒரு 2 மாதத்தில் வந்து அது ஆர்வசம் இது இதாகிடும், நம்ம வெட்டத்துக்கு ரெடி ஆகிடும். அது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 50லேருந்து 60, ஒவ்வொரு டைமும் 100 ரூபாய்க்கு மேலே போகும். நம்ம ஊட்டி மார்க்கெட்டுக்கு எடுத்து போய் விற்கிறோம். இல்லை இங்கே வந்து மொத்தமாக வாங்குறதாலும் வாங்கிக்குவாங்க. மொத்தமாக வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நாற்று பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து அவங்க என்ன ரேட் கேட்குறோம் அந்த ரேட்டுக்கு நம்ம ஒரு முதல்ல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் மாதிரி பேசிட்டு கொடுக்குறோம். சரி, இப்போ புர்கோலி வந்து அரை ஏக்கராவுக்கு வந்து ஒரு 10 நாற்று பிடிக்கும் சார். அது அந்த நாற்று பண்ணுறதுக்கு வந்து விதை வாங்கி நம்ம பண்ணுறதானா வந்து ஒரு 25 நாளில் வந்து நாற்று ரெடி ஆகிடும்.
விதை வாங்கி முளைச்சி வர்றது 25 நாள் ஆகும். அந்த 25 நாளுக்கு மேலே தோட்டத்துக்கு போடுறதுன்னா போட்டு 60 நாளில் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஹார்வெஸ்ட் வெட்டுறது ஸ்டார்ட் ஆகும். வெட்ட ஸ்டார்ட் ஆனால் ஒரு அரை ஏக்கராவுக்கு வந்து ஒரு 10,000 நாற்று பிடிக்கும். அப்போ அது வந்து ஒரு 2500 கிலோ வரும். நல்லா ஹீல்டு வந்தானா 2500 கிலோ வரும். அது வந்து ஒரு 50 மினிமம் ஒரு 50க்கு மேலே விற்றானா நம்மளுக்கு நல்லா கெயின் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கம்மி விற்றா நம்மளுக்கு லாஸு. 50க்கு மேலே விற்றா நல்லா நம்மளுக்கு போட்ட முதலுக்கு அதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நாற்று பண்ணி வேறவங்க வந்து கொடுத்தானா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது முதல்ல இப்போ பேசிக்கிறோம், ஒரு கிலோவுக்கு இவ்வளோ தருதுன்னு பேசிக்கிறோம். இப்போ அந்த மாதிரி தான் நான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க வந்து 50 ரூபாய்க்கு பேசி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து போட போகிறேன். நாளைக்கு வந்து அவங்க வெட்டும்போது அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து 50 ரூபாய் மேலே கிலோவுக்கு 50 ரூபாய் மேலே எடுத்துக்குவாங்க. இப்போ கேரட் போட்டுருக்கு, அரை ஏக்கரை கேரட் போட்டுருக்குது. கேரட் போட்டு இப்போ 4 மாதம் ஆயிடுச்சு. இப்போ முடிஞ்சது. இப்போ நான் ரெடியாக இருக்குது. இப்போ கொடுக்குறது ரெடியாக இருக்குது. அரை ஏக்கராவுக்கு நல்லா விளைச்சல் வந்தானா ஒரு 4 டன் கார்ட் வரும். 5 டன் வரும். நல்ல கார்ட் வந்தால் 5 டன் வந்து நல்ல விலை விற்றானா இப்போ மோசம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக விலை விற்குது. இப்போ அதனால் கொஞ்சம் இப்போ பெண்டி வச்சுருக்கு இப்போ விற்கிறதுக்கு ரெடியாக இது பண்ணுறதுக்கு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே மூர்த்தி அவர்களை 096 26 52 21 27 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய மீன் இனத்தில் புல்கெண்டை. இந்திய வானிலை துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிவிக்கை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழை எதிர்பார்க்கப்படுவதால் நெல் பயிரில் மேலுரம் இடுவதை தள்ளி போட வேண்டும். வடிகால் வசதியை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். வரும் 26 முதல் 29/1/2017 வரை பரவலான மழை எதிர்பார்க்கப்படுவதால் மரப்பயிர்களுக்கு வட்டப்பாத்தியினை சீரமைத்து மழைநீர் வீணாகாமல் சேமிக்கவும். மழையினை பயன்படுத்தி பூ மற்றும் காய் பருவத்திலுள்ள கம்போடியா குளிர்கால பருத்திக்கு 2வது மேலுரத்தினை குழி உரமாக ஹெக்டருக்கு 45 கிலோ யூரியா மற்றும் 16 கிலோ பொட்டாஷ் இடவும் வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா நெல்லினை தக்க பாதுகாப்புடன் அறுவடை செய்யவும். மழைநீர் சூழ்ந்துள்ள நெல் மற்றும் நெல் தரிசு பயறு வயல்களில் உடனடியாக வடிகால் வசதி ஏற்படுத்தி நீரினை வடித்து வேர்பகுதிக்கு காற்றோட்டம் கிடைக்க செய்யவும். நெல் தரிசு பயறு விதைகளை விதைப்பதற்கு முன் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் அல்லது 4 கிராம் என்ற அளவில் ட்ரைகோக்ரமா விரிடி எனும் உயிரியல் நோய் தடுப்பினை கலப்பதால் விதைகள் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். தெற்கு மண்டலம் 1க்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் மிதமானது முதல் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை பயிர்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையினை பொறுத்து முதிர்ச்சி பருவத்திலுள்ள பயிர்களுக்கு அறுவடை செய்யும் சமயத்தை முடிவு செய்யவும். தென்னைக்கு தழைச்சத்து அதாவது 1.3 கிலோ யூரியா, மணிச்சத்து அதாவது 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் சாம்பல் சத்து அதாவது 2 கிலோ மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் என வருடத்திற்கு இருமுறையே ஜூன், ஜூலை மற்றும் டிசம்பர், ஜனவரி மாதம் என பிரித்து இடவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவி வரும் வறட்சியான சூழ்நிலையில் எதிர்கொள்ளும் இக்கட்டான வளர்ச்சி பருவத்தில் வறட்சியின் பிடியிலிருந்து பயிர்களை காக்க 1% பொட்டாசியம் குளோரைடு தெளிக்கவும். தற்பொழுது வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் BPFM நுண்ணுயிர் திரவத்தினை 1% என்ற அளவில் தெளித்து அனைத்து பயிர்களிலும் ஈரப்பதத்தினை தக்க வைத்துக் கொள்ளலாம். வெண்டையில் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு கந்தகத்தூள் 10 கிலோ அல்லது நனையும் கந்தகம் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற விகிதத்தில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடுகளில் குடிநீர் அளிப்பது மிக முக்கியமானதாகும். சாதாரணமாக நன்கு வளர்ச்சியடைந்த பசுவிற்கு ஒரு நாளைக்கு சுமார் 75 முதல் 80 லிட்டர் சுத்தமான தண்ணீர் அளிக்க வேண்டும். மேலும் பால் கொடுக்கும் மாடுகளுக்கு ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் கூடுதலாக 2.5 லிட்டர் தண்ணீர் அளிப்பது அவசியமாகும். தற்பொழுது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக நிலக்கடலையில் பரவலாக சிவப்பு கம்பளி புழுக்களின் நடமாட்டம் தென்படுகிறது. சிவப்பு கம்பளி புழுக்களை மின்சார வசதி உள்ள இடங்களில் விளக்கு பொறியை மாலை 7 மணி முதல் 10 மணி வரை எரியவிட்டு வெண்ணிற அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். பயிரில் இலையின் அடியில் முத்து போன்று குவியலாக இருக்கும் முட்டை குவியல்களையும் கண்ணாடி போன்று சுரண்டப்பட்ட இலைகளில் கூட்டமாக காணப்படும்.
இளம் புழுக்களையும் இலையோடு கிள்ளி எடுத்து அழிக்கலாம். இளம் புழுக்களை பாஸ்லோன் 35 EC மருந்து 300 மில்லிலிட்டர் அல்லது டைக்ளோர்வாஸ் 76 EC 250 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பயிர் தேவைக்கேற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்கு இடுவீர். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். 2 வருடங்களுக்கு ஒருமுறை கமலா ஆரஞ்சு மரங்களுக்கு ஜனவரி மாதம் 4 கிலோ டோலமைட்டை மண்ணில் இட்டு கிளறிவிட வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வானிலையால் கோழிகளில் தீவன எடுப்பு இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கும். எனினும் முட்டை உற்பத்தியும் முட்டையின் எடை மற்றும் அளவுகள் இயல்பாக காணப்படும். தீவன மூலப்பொருட்களின் விலை தற்பொழுது சிறிது சிறிதாக ஏற்றமடைந்து வருவதாலும் அதிக அளவு கொள்முதல் செய்யப்படுவதாலும் அவற்றின் தரத்தில் அதிக கவனம் செலுத்தி பரிசோதனை செய்து பின் பயன்படுத்துமாறு பண்ணையாளர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. உழவர்கள் தங்களுடைய கொட்டகை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தண்ணீர் தேங்காமல் உலர்ந்து வைப்பதால் கால்நடைகளுக்கு ஏற்படும் குழம்பு அழுகல் நோய் மற்றும் ஈ மற்றும் கொசுக்களின் பெருக்கத்தை தடுக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆடுகளின் கொட்டகையின் பக்கவாட்டில் தரையில் இருந்து 2 முதல் 3 அடி உயரத்திற்கு கோணியை கொண்டு இரவு நேரங்களில் மூடுவதன் மூலம் குளிர் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பியூடாக்ஸ் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் 2 முதல் 3 மில்லி என்ற அளவில் கலந்து ஆடுகளின் மேல்புறம் தடவுவதன் மூலம் புற ஒட்டுண்ணிகளை நீக்கலாம். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். நெற்பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அப்பயிருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது குவினால்பாஸ் அல்லது புரோபனாபாஸ் என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெற்பயிரில் இலைவழி ஊட்டமாக 1% யூரியா, 0.5% ஜிங்க் சல்பேட், அதாவது ஹெக்டருக்கு 5 கிலோ யூரியா, 2.5 கிலோ ஜிங்க் சல்பேட்டை 500 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிப்பதன் மூலம் பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் ஜாதிக்காய் மரங்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வாழை மரங்களுக்கு மூங்கில் கம்புகளால் முட்டு கொடுக்க வேண்டும். ரப்பர், பாலித்தீன் ரெயின் கார்டை மரத்தில் பால் வடியும் பகுதியின் மேல் பொருத்தவும். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய மீனினம் புல்கெண்டை. ஆங்கில பெயர் கிராஸ்கார்ப். உடல் அமைப்பு நீண்ட உருண்ட உடல். உணவு உட்கொள்ளும் தன்மை நீர்த்தாவரங்கள் மற்றும் புற்கள். இனப்பெருக்க முறை தூண்டு முறை இனப்பெருக்கம். இன முதிர்ச்சி காலம் 2 ஆண்டுகள். வளர்ச்சி ஓராண்டில் 1.5 கிலோ. வாழுமிடம் குளத்தின் நடுப்பகுதி மற்றும் கரையோரம். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெற இருக்கின்ற பயிற்சிகள் குறித்து அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் 30 மற்றும் 31/1/2017 ஆகிய 2 தினங்களில் வீட்டினுள் அலங்கார செடி வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது. பயிற்சி கட்டணம் ரூபாய் 2000. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 0426263484 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், U30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 40. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442263484. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி,
தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 52 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 5 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 46 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 6 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 377 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 325 ரூபாய்க்கும், சராசரியாக 346 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 549 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 450 ரூபாய்க்கும், சராசரியாக 512 ரூபாய்க்கும். சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 515 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 306 ரூபாய்க்கும், சராசரியாக 477 ரூபாய்க்கும். கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 520 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 386 ரூபாய்க்கும், சராசரியாக 468 ரூபாய்க்கும். ஓசூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 471 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3400 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3200 ரூபாய்க்கும், சராசரியாக 3331 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 29.9 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 22.7 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 56%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.7 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0.4 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 307.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 930.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.2 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் தெற்கு கடலோர பகுதிகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். புதுச்சேரியிலும் தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான கடல் காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க.
ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். கால்நடை வளர்ப்பு கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கால்நடைகளை பராமரிப்பதிலும் மேம்பட்ட தரமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதிலும் கால்நடை மருத்துவமனைகளும் ஆராய்ச்சி மையங்களும் உதவி புரிகின்றன. அவ்வகையில் ஒரத்தநாடு கற்பிக்கும் கால்நடை சிகிச்சை வளாகத்தின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கற்பிக்கும் கால்நடை சிகிச்சை வளாக இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். கற்பிக்கும் கால்நடை சிகிச்சை வளாகம் இது வந்து பொதுமக்களின் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு துறை. இந்த துறை வந்து இந்த கல்லூரியில் 2013 ஆரம்பிக்கப்பட்டது, முழு விதமாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பிரிவின் கீழ் இந்த துறையில் வந்து 6 பிரிவுகள் உள்ளன. முதல் துறை வந்து மருத்துவத்தை சம்பந்தமான ஈனியல் துறை, மருத்துவ சிகிச்சை துறை மற்றும் அறுவை சிகிச்சை துறை. இது தவிர வந்து ஒரு மருந்தகம், சிறிய அளவிலான ஒரு ஆய்வகம் மற்றும் நடமாடும் கால்நடை மருந்தகம், இவையெல்லாம் இந்த ஒரு 6 பிரிவுகள் இந்த கற்பிக்கும் கால்நடை சிகிச்சை துறையில் உள்ளது. இதில் வந்து முக்கியமான 4 பணிகள் உள்ளன இந்த துறையை பொறுத்த வரைக்கும். இந்த துறையில் வந்து முதல் பணி வந்து மருத்துவம், பொதுமக்களுக்கான கால்நடை மருத்துவம் வந்து நம்ம இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு இந்த துறையிலிருந்து கால்நடைகளுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. டெல்டா மாவட்டம் தவிர தஞ்சை, திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர் தவிர புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம் சம்பந்தப்பட்ட மாடுகள்லேருந்து அங்கிருந்தும் மாடுகள், ஆடுகள் மற்றும் சிறிய செல்லப்பிராணிகள் இங்கே சிகிச்சைக்காக அழைத்து வரப்படுகின்றன. துறையில் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கான செயற்கை முறை கருவூட்டல், சினையை கண்டறிந்து செயற்கை முறை கருவூட்டல் என்பது முக்கியமான ஒரு பணி, பொதுவான பணி. அதுதான் வந்து கால்நடை பண்ணையாளர்களுக்கு முக்கியமான ஒரு பணியாக உள்ளது. அதை நாங்கள் செய்து வருகிறோம். இவை தவிர மலட்டுத்தன்மை நீக்கம் குறித்த சிகிச்சைகள், இப்போ கன்று ஈனும் சமயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கன்று ஈன்ற பின் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகளும் இத்துறையிலிருந்து நம்ம சிகிச்சை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இவை தவிர சிறப்பு சிகிச்சையாக நுண்ணொலி அலகீடு என்று சொல்லக்கூடிய டாப்ளர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன கருவியை கொண்டு மாடுகளில் சினை பிடிக்காமல் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக நவீன முறையில் கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் இப்பகுதியில் உள்ள மக்கள் மட்டுமன்றி மற்ற மாவட்டங்களில் இருக்கும் மக்கள் கூட தங்களுடைய கால்நடை அழைத்து வந்து அதற்கான சிகிச்சையை சிறப்பாக செய்து கொண்டு செல்கின்றனர். இவை தவிர மருத்துவ சிகிச்சை துறை இருக்கிறது. இவற்றில் நமக்கு சிறிய அளவிலான வயிறு கோளாறுகள், ஜுரம், காய்ச்சல், மடிநோய் போன்ற பிரச்சனைகளிலிருந்து வயிற்று அடைப்பு, இது சம்பந்தமான இல்லை மெட்டபாலிக் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய சத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாடுகளுக்கு இங்கே வந்து சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அறுவை சிகிச்சை துறை உள்ளது. இந்த அறுவை சிகிச்சை துறையில் சிறிய அளவிலான காயங்கள் முதல் சிறிய அளவிலான காயங்கள், எலும்பு முறிவு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து உள்ள வயிற்று அடைப்பு, அது சம்பந்தமான சிசேரியன் அறுவை சிகிச்சைகள் வரை நாம் பிரதான முக்கியமான பணிகளாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 சிகிச்சை துறை மருத்துவம் சம்பந்தமான பிரிவுகள் தவிர நாம் மக்களுக்காக, பொதுமக்களுக்காக கிராமங்களுக்கு செல்கிறோம். 2 கிராமங்களுக்கு
நடமாடும் கால்நடை மருந்தகங்கள் மூலம் நாம் சென்று வருகிறோம். எங்களுக்கு மாணவர்களுக்கான கல்வி இது ஒரு முக்கியமான ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் ஒரு பகுதி என்பதால் மாணவர்களின் கல்விக்காக நாங்கள் எங்களுடைய பணிகளை கொடுத்து வருகிறோம். பிவிஎஸ்சி என்று சொல்லப்படுகின்ற இளநிலை கால்நடை மருத்துவ இளநிலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு நாம் அவர்களுக்கான பாடத்திட்டங்களை வகுத்து புத்தக முறையில் மட்டுமல்லாமல் செயல்முறை விளக்கங்களாகவும் நாங்கள் முழுக்க அவர்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான எல்லா விதமான பாடத்திட்டங்களையும் அவங்களுக்கு வழங்கி வருகின்றோம். கல்லூரி மாணாக்கர்களை தவிர சென்னை மற்றும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியிலும் இருந்து கூட அவர்கள் இன்டர்ன்ஷிப் என்று சொல்லக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள் அவர்களும் வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை இங்கே இந்த மருத்துவமனைக்கு இந்த வளாகத்திற்கு இந்த சிகிச்சை வளாகத்திற்கு நேரடியாக பயிற்சி எடுத்துக்கொண்டு முழு மருத்துவராக வெளியே வருகிறார்கள். இதற்கான பணிகளையும் நாங்கள் இந்த கற்பிக்கும் கால்நடை சிகிச்சை வளாகத்தில் செய்து வருகிறோம். அடுத்தது விரிவாக்க பணி, முக்கியமான பணி. நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளுக்கும் மக்களிடையே கொண்டு சேர்ப்பது இந்த விரிவாக்க பணியின் முக்கியமான நோக்கமாகும். அதற்கு நாங்கள் வருடந்தோறும் ஒரத்தநாடு மற்றும் இது சுற்றியுள்ள கிராமங்களில் பல கிராமங்களில் கால்நடை சிறப்பு சிகிச்சை முகாம்களை நடத்தி வருகின்றோம். இந்த சிறப்பு சிகிச்சை முகாம்களில் மாடுகளுக்கு குடற்புழு நீக்கம், தடுப்பூசி மற்றும் சினைப்பிடிக்காத மாடுகள், மலட்டுத்தன்மை உள்ள மாடுகள் சிறப்பு சிகிச்சைகள் அளித்து இலவசமாக அளித்து அவர்களுக்கு இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய வசதிகளை தெரியப்படுத்தி அவர்களை இங்கே வரவழைப்பதற்கான முக்கியமான நோக்கமாக இதை வைத்து கொண்டு இருக்கிறோம். கற்பிக்கும் கால்நடை சிகிச்சை வளாகமானது பொதுமக்களுடைய நேரடிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு துறை. அதற்காக மக்களுக்காகவே பொதுமக்களுக்காகவே சேவை செய்கின்ற ஒரு களமாக இது உள்ளது. இந்த வசதிகளை பொதுமக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கின்றோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்களை 09848851992 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 27/1/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் நவீன தொழில்நுட்ப முறையில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை அமைத்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி கிராம வேளாண்மையாளர் கே செந்தில்குமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வாழ் அவரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிர் இனப்பெருக்க முறையின் மூலம் வனப்பயிர்களில் புதிய ரகங்களை உருவாக்குதல் குறித்து மர இனப்பெருக்க மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் உமாதேவி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.